ஸோ ஐசக் அண்ணா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் ஜாக் டாக்னு. இந்த லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா வர்ஷிப்னா எப்படி இருக்கணும், வர்ஷிப் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும், லைட்ஸ் எப்படி இருக்கணும், சவுண்ட் எப்படி இருக்கணும், ரொம்ப பப்பு மாதிரி இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் பப்புக்கு போயிடலாம், இந்த மாதிரி பல டிபேட் போயிட்டு இருக்குது. ஜென்ரலாக வர்ஷிப்னா த்ரோன் ரூமை தான் நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். திஸ் இஸ் தி ஒன்லி பார்ட் ஆஃப் த வீடியோ தட் ஐ எம் ஸ்கெப்டிக்கல் அபவுட். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தோன்னு வச்சுக்கோயா, எதையுமே பண்ண முடியாது. இந்த சீசன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம யோசித்துப்போமே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போடும்போது, குறிப்பாக கேர்ள்ஸ் போட ஆரம்பிச்சும் போது எல்லாரும் பயங்கரமாக திட்டினாங்கல்ல, எல்லாரையும் பேஷ் பண்ணாங்க, அவங்கள ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேச. இப்போ யார் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அது நார்ம் ஆயிடுச்சு. We are serving the creator. I want to do the best for him. As a church, I think we have to mature. ஸோ ஐசக் அண்ணா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் ஜாக் டாக்னு. அவர் அந்த ஜாக் டாக்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் அதை ஃபாலோ பண்ணிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்களாச்சு அதை போட்டு. சடனே போடுறாரு, என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த மியூசிக். நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம வீடியோ ரீச் ஆகிருக்கோம். ஆமாம், நானும் யோசித்தேன். பார்த்த உடனே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம போட்ட வீடியோஸில் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்ததுன்னா நம்ம அந்த வர்ஷிப் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு, எதை வர்ஷிப்னு சொன்னாங்க பேசியிருந்தோம். இவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு இந்த வீடியோவில். ஸோ அது பார்த்த உடனே ஓ நம்மளது பார்த்து தான் பண்ணாரும் நானும் யோசித்தேன். ஆனால் வந்து இட் மே பி நாட், பட் இஃப் இட் இஸ் அண்ட் இஃப் ஹி வாட்சஸ் அவர் வீடியோஸ், hi okay, welcome to this new episode of Zack Talk. இந்த புதிய எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். For the last 10 years பார்த்தீங்கன்னா வர்ஷிப்னா எப்படி இருக்கணும், வர்ஷிப் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும், லைட்ஸ் எப்படி இருக்கணும், சவுண்ட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல டிபேட் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த 10 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ நான் சின்ன வயசுல இருந்தப்போலாம் அவ்வளோ பெரிய டிபேட் கிடையாது. ஒவ்வொரு சர்ச்சும் ஒரு செட்டப் இருக்கும். சில பேர் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, சில பேர் எலக்ட்ரானிக் கிட்ல வாசிப்பாங்க, பீட்ஸ் போடுவாங்க, போடாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் 10 years தான் அந்த டிபேட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ப்ராப்ளி சோஷியல் மீடியானால கூட இருக்கலாம். ஜென்ரலாக சொல்கிற பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு மாதிரி சர்ச் மாறிடுச்சு, உலகத்தில் காணப்படுகிற லைட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு பப் மாதிரி சர்ச் ஆயிடுச்சு, இது ஒரு செக்குலர் கான்செர்ட்டுக்கு போற மாதிரி சர்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது ஒரு சைடு லைட்ஸ் சம்மந்தப்பட்டதை வச்சுக்கலாமே. சவுண்ட் சம்மந்தப்பட்டதுனா ரொம்ப சப்வூஃபர்லாம் ரொம்ப அதிகமாக போடுறீங்க, ரொம்ப கும்முன்னு இருக்கு, நீங்க அமைதியா ஆண்டவர் ஆராதிச்சா போதும், ரொம்ப சத்தம் போட ரொம்ப கரைச்சல் போடலாம் வேணாம், அங்கேயும் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கும், நீங்க இப்படிலாம் கத்தி தான் இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அண்ட் உலகத்தார்கள்லாம் இப்படி தான் பண்றாங்க, ஒரு சினிமா தியேட்டர் இப்படி தான் இருக்கு, இல்லை இது ஒரு செக்குலர் கான்செர்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ லவுடாக தான் இருக்கு அப்படிங்கிற டிபேட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது சோஷியல் மீடியால எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸ் அவங்களுடைய கருத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் ஓகே நம்மள தான் சொல்றாரு. எனக்கு இல்லை தான் அப்படி தானே இருக்கு. நம்ம செக்குலர் மியூசிக்கும் அப்புறமா வந்து இது பண்ணோம். அப்போ ஆனால் சோஷியல் மீடியாலனா அந்த வர்ஷிப் வந்து அங்கே தான் ரொம்ப ரீச் ஆச்சு இன்ஸ்டாகிராமில். ஆமாம், ஆனால் நம்ம சர்ச்சு அதை பற்றி எல்லாம் பேசல. நம்ம சர்ச் லைட் சவுண்ட் எல்லாம் நம்ம எக்ஸாக்டாக அதை பற்றி பேசணும்னு இல்லை. அண்ட் இஸ் ஆல்சோ ஹேஸ் சம். ஓகே, நம்மளை விட இது என்ன யோசிக்கிறேன், இந்த சர்ச்சில் வந்து சர்ச்சை வந்து நீங்கள் பப்பு மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே, அவர் சொல்கிறாங்களே, அதை என்ன யோசிக்கிறேன் இப்போ கரண்டாக இருக்கிற சர்ச்சா? எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, லைட்ஸ் பற்றிலாம். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏன் பிளாக் கலரெல்லாம் போடுறாங்க நம்ம சர்ச்சில் இங்கே போடும்போது ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒயிட்டாக இருக்கும், நம்ம பின்னாடி ரெட் கலர் ஸ்க்ரீன்லாம் போட்டுருந்தாங்க, எதுக்கு சடனே பிளாக் கலர்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்புறமா தான் இது மீடியாக்காக பண்ணுறாங்க, மீடியாவுக்கு ரீச் பண்ணுறதுக்குன்னும் போது. ஆனால் மம்மி சொல்லிட்டு இருப்பாங்க கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் இட்ஸ் அ ஜெனரேஷனல் திங். மம்மி அதான் நீ சொன்ன மாதிரி மம்மியோடைய டைம்லலாம் வந்து சர்ச் எல்லாம் வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறவங்க கூட வெறும் ஒயிட் தான் போட்டு போவாங்க, முக்காடு போட்டிருப்பாங்க. இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் போயிட்டு வருவாங்க பாரு, சிஎஸ்ஐ எதில் போவாங்க தெரில, ஃபுல்லாக ஒயிட்டில் இப்போ கூட அவங்கள மாதிரி இருக்கும் சர்ச் எல்லாம். உள்ள பெயிண்ட் எல்லாம் நீ சொல்கிற மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஒரு ஹார்மோனியம் வச்சு ப்ளே பண்ணுவாங்க, ஆர்கன் வச்சு ப்ளே பண்ணுவாங்க, இல்லை காங்கோ தப்லா அந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்டெல்லாம் அவ்வளோவா இருக்காது, ரேராக ஏதாவது ஒரு சர்ச் ஸ்பீக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டைமில். ஆனால் இப்போ நம்ம டைமில் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா சர்ச்லேயும் நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல லைட்டிங் செட்டப் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்? அதான் மீடியா ரீச் பண்ணுறதுக்கு, மேபி டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். மீடியாவுக்கு ஓகே, இட் லுக்ஸ் குட் ஆன்லைனில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்போ நீ பிளாக் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவரும் சொல்லுவார் பிளாக் வந்து எதுக்கு அடிக்கிறாங்கன்ட்டு. என்னென்ன பிளாக் பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா ஸ்டேஜ் மேலே இப்போ நம்ம நிறைய கலர்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டுடியோவில் கூட எதுக்கு பிளாக் இருக்குன்னா சுற்றி பிளாக் வந்து லைட் அப்சர்வ் பண்ணிக்கும், ஓகே, மற்ற கலர்லாம் பவுன்ஸ் பண்ணும். இப்போ நீ ஒரு ஒயிட் லைட்டை வந்து ஒரு ரெட் கலர் ஷீட் மேலே அடித்தனா அந்த லைட் பவுன்ஸ் ஆகி திரும்ப வர லைட் வந்து ஓரளவுக்கு ரெட்டாக தான் இருக்கும். அதே நீ பிளாக் மேலே அடிச்சனா பவுன்ஸ் எல்லாம் ஆகாது, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், வெளில வராது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கலர்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த லைட்ஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கலர் இருந்தால் கச்ச கச்சான் இருக்கும் ஒரு மாதிரி, அதனால தான் பிளாக் அடிப்பாங்க.
ஸோ அதுக்கு தான் பிளாக் அடிப்பாங்க. இது இன்னும் நம்ம நிறைய விஷயம் அவர் மென்ஷன் பண்ணுவார், அப்படியே நம்ம பார்த்துட்டு பேசுவோம். ஓகே, ப்ளே பண்ணு. ஸோ எந்த இடத்துல வர்ஷிப் பண்றது, த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை குறித்து நான் ஒரு எபிசோட்ல பேசுறேன். பழைய ஏற்பாடுல எப்படி ஆராதிச்சாங்க, மோசேவின் கூடாரம், தாவீதின் கூடாரம். புதிய ஏற்பாடுல சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுவாரு, இனிமேல் வருகிற நாட்கள்ல எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு. ஸோ அது ப்ராப்ளம் இன்னொரு எபிசோட்ல நான் பேசுறேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் லைட்ஸ் அண்ட் சவுண்ட். பொதுவாக காணப்படுகிற டிபேட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்பு மாதிரி இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஆண்டவருக்கு மகிமையே போகாது, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் பப்புக்கு போயிடலாம், ஓவரா டான்ஸ் ஆடுற ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கு, டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருக்கு, டிஸ்கோ மாதிரி இருக்கு அப்படின்னு பொதுவாக வந்து நிறைய சர்ச்சில் இதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நிறைய சர்ச் இந்த மாதிரி லைட்ஸ் சிஸ்டம்லாம் எல்லா சர்ச்லையும் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் சிஸ்டம், நல்ல லைட் டெக்னாலஜிஸ்லாம் உள்ள இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த பைபிள் டாக் அபவுட்? நீங்கள் பொதுவாகவே வர்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதை ரொம்ப ஆப்டான வர்ஷிப்னு சொல்லுவோம், இதுதான் கரெக்டான வர்ஷிப், இப்படி தான் ஆண்டவர். நீ பார்த்துருக்கல, எலிவேஷன் வர்ஷிப், ஹில் சாங், அவங்க சர்ச் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் கான்செப்ட் மாதிரி இருக்கும். அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வர்ஷிப் லீட் பண்ணதில்லை, நான் கீழேருந்து ஒரு வர்ஷிப்பை இது பண்ணேன்னா நான் அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே நின்றுட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தியா, டான்ஸ்லாம் ஆடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, எனக்கு அது வியர்டாக தெரியும். எனக்கு ஓகே லைட்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஓகே, லைட்ஸ் வந்து எனக்கு அது வியர்டாக தெரிறதில்ல. எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அடாப்ட் ஆகிருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் பட் நீங்கள் அங்கே பண்ணுற ஆக்ஷன் எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் what we are trying to do, like 2024 what churches are trying to do, what I think is we are just trying to create a higher quality experience for the congregation. லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கச்சக்காச்சான்னு போட்டால் நல்லா இருக்காது. சும்மா எல்லா இடத்துலையும் எங்களால் கலர் லைட் போட முடியும்னு போட்டால் கச்சக்காச்சான் இருக்கும், அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஆனால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல லைட்டிங்கோட நல்லா பண்ணுறது ஐ திங்க் we're just trying to like provide the best quality experience for the congregation. ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல உனக்கு பார்த்தோன்னே அழகாக இருக்குது என்னோடனே நீ என்ன பண்ணுவ, அதை ஞாபகம் வச்சுப்பேன். இப்போ அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக your moods will be like lifted up. நீ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப, நல்லா பேச ஆரம்பிப்ப, எல்லாம் பண்ண ஆரம்பிப்ப. ஆட்டோமேட்டிக்கலி அந்த என்வாயன்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிரும். அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பெட்டர் பண்ணணும், அந்த குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த வியூலேருந்து இப்போ நான் வந்து வீடியோ ஒர்க் பண்ணுறதுனால நான் எப்போவுமே ஒரு வீடியோ பண்ணிட்டேன்னா அடுத்த வீடியோ அதோட பெட்டராக இருக்கணும் தான் யோசிப்பேன். அதோட பெட்டராக இப்போ நான் அது பெட்டராக இருக்கணும்னா அதோட பெட்டராக என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். அதோட பெட்டராக இருக்குன்னு நான் எப்படி பார்ப்பேன், நிறைய பேர் பண்ணுறதை பார்த்தா தான் பார்ப்பேன். இப்போ ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி மீடியா யார் பண்ணுறது, அவுட் சைட் நிறைய பேர் அவங்க தான். புது காரியங்கள்லாம் ஃபஸ்ட் யார் பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. செக்குலரில் இருந்து தான் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது என்ற அந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டேட்டட் மைண்ட் செட்டுன்னு நான் சொல்ல. லிமிட்டட். ஏன்னா வந்து இப்போ இதுவே நம்ம யோசித்துப்போமே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போடும்போது, குறிப்பாக கேர்ள்ஸ் போட ஆரம்பிச்சும் போது எல்லோரும் பயங்கரமாக திட்டினாங்கல்ல, பயங்கரமாக வந்து எல்லோரையும் பேஷ் பண்ணாங்க. அப்படி இப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அவங்கள ஒரு மாதிரி கீழ் பேச. இப்போ யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அது நார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். லைக் வி ஆர் த நார்ம்ஸ் ஆர் சேஞ்சிங். அந்த பேஸ் லைன் இருக்குது பார்த்தியா, நம்ம மம்மி டைம் டேடி டைம்லலாம் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், எல்லாம் வந்து எல்லாமே பிரகாசமாக இருக்கும், வந்து ஒயிட்டை போட்டு போவாங்க, அதெல்லாம் அது அப்போ பேஸ் லைன். இப்போ பேஸ் லைன் வந்து வேறு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அடாப்டிங் டைமில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டோம், இன்னும் வந்து அந்த பீக்குக்கு போவாங்க, அந்த டைம் அந்த பீக்குக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதுதால தான் நிறைய பேருக்கு அந்த சேஞ்ச் வியர்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நேச்சருக்கே ஒன்று பார்த்துட்டு சடனே இப்போது எல்லாமே மாறும்போது இது எப்போ அதிகமாக மாற ஆரம்பிச்சு அந்த கொரோனாக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால தான் இருக்குது. ஆனால் இதில் வியர்டாக நீ சொன்ன மாதிரியும் அவங்கள மேன்மைப்படுறதுக்காக சில பண்ணுவாங்க. நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். பாஸ்டர் பறந்துட்டு இருப்பாரு மேலே, ஹார்னஸில் போட்டு பாஸ்டர் பறக்க விட்டுருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பார், திடீர்னு தூக்கிடுவாங்க அவரை மேலே. நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆயிரும். நிறைய பேர் அதெல்லாம் பார்த்தவங்க பாஸ்டர் பறந்துட்டு இருந்தது தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க, அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. இன்டென்ட் மேட்டர்ஸில் இன்டென்ட் நம்ம எதுக்காக அதை பண்ணுறோம். இஸ் இட் நம்ம வந்து நாங்கள் தான் வந்து பயங்கரம் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஹையர் குவாலிட்டியாக நாங்கள் தான் பண்ணுறோம், அந்த ப்ரைடுக்காக பண்ணால் இட்ஸ் ஆப்வியஸ்லி லைக் ஐ திங்க் இட்ஸ் ராங். But if you are doing it just in like with the pure thought of like this is the best I can do and I want to do the best I can for God, ஆண்டவர் உயர்த்துறதுக்கு நான் வந்து பெஸ்ட்டை தான் கொடுப்பேன்ற அந்த மென்டாலிட்டியில் அந்த இன்டென்ட்டில் பண்ணால் I don't think it's wrong. I think it's absolutely commendable.
அதை வந்து பண்ணுறதை வந்து நம்ம எந்த தப்பும் இல்லை, என்கரேஜ் பண்ணலான்னு கூட சொல்லுவேன். பட் இஃப் த இன்டென்ட் இஸ் ராங், இஃப் இட் இஸ் டு லிஃப்ட் யூ அப், இஃப் இட் இஸ் டு லைக் ஹார்னஸ் பிரேஸ் ஃபார் யுவர் செல்ஃப், தென் ஐ திங்க் இட்ஸ் பேக்கி. அதே மாதிரி தான், சேம் மென்டாலிட்டி. ஆண்டவர் என்ன ஆராதிக்குது என்ன பாருங்க, அதுதான் இப்படி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வர்ஷிப்ங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போகிறப்ப தான் அவர் சொன்னார் வர்ஷிப், லெட்ஸ் வர்ஷிப் தி லார்ட், அங்கே ஆண்டவர் போய் ஆராதிக்கலாம். அந்த பாட்டுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ண நீ நம்பல இந்த வருஷம் நீ தான் சொன்ன. அது நம்ம பண்ணதுனால அவர் பண்ணியிருக்கலாம், இல்லை ரேண்டமாக கூட பண்ணியிருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. நீ நம்ம வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹெவி தெரியும். நான் தான் வீடியோவை எடிட் பண்ணேன். ஆனால் வந்து சரி இப்போ ஓகே அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம வீட்டில் நம்ம அண்ணா பார்த்தா கேட்டுறோம். சான்ஸ் கேட்டு அண்ணா எனக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் ஓகே ப்ளே பண்ண யூஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை ஒரு சைடு வைக்கலாம். இப்போ பாட்டை சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நான் உங்களோட பேச போகிறேன். ஏன்னா தாவீதின் கூடாரத்தில் பாட்டு இருந்துச்சு, மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, டான்சர்ஸ் இருந்தாங்க, அங்கே எப்பொழுதுமே துதி இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக வர்ஷிப்னா த்ரோன் ரூமை தான் நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். த்ரோன் ரூம்னா ஆண்டோடைய சிங்காசனம், ஆண்டவர் அங்கே வீட்டு இருக்கிறாரு. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சில் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த த்ரோன் ரூமில் தான் ஆண்டவர் அவர் வசிக்கிறாரு, அதுக்கு நடுவில் தான் உட்காருக்கிறாரு. ஸோ அந்த த்ரோன் ரூமில் தான் சதா காலங்களிலும் ஆண்டவர் இந்த வர்ஷிப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. எல்லா தேவதூதர்களும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஸோ அந்த த்ரோன் ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதை பற்றி சில காரியங்களை உங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3. This is the only part of the video that I'm kind of like skeptical about. ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாதுன்னு இல்லை, இது அதுக்கா இல்லை அதுக்கு தான் எக்ஸாக்டாக அது தான் பண்ணணுமா, இது பைபிள் ப்ரெஸ்கிரிப்ஷனா இல்லை வந்து இது வந்து நம்மளா யோசித்து நம்ம பண்ணுறதான்னு தெரியாமல் நான் யோசிக்கிறது. த ஒன்லி பார்ட் ஆஃப் த வீடியோ தட் ஐ டிஸ்அக்ரி வித். நான் 90% of the video I agree with, like whatever Zakana is saying, like I agree with what he's saying, but this is the only part that I'm skeptical about. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 3 ஸ்டோன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 4:3 நீங்க பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோன்ஸ். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஜாஸ்பர் ஸ்டோன் சொல்லப்படுற ஒரு ஸ்டோன். ஜாஸ்பர் வந்து ரெட் கலர் ஸ்டோன், அது ரூபின்னு சொல்லலாம், இல்லைனா சார்டின் ஸ்டோனும் சில பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. ஸோ இந்த கல் எப்படிப்பட்ட கல்னா சிகப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு கல். இட் இஸ் ரெட் கலர் ஸ்டோன். அடுத்தது ப்ராமினென்ட்டா ஒரு ஸ்டோனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. அது பேர் எமரல்டு ஸ்டோன். எல்லாருக்குமே தெரியும் எமரல்டுனா கிரீன் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டோன் வந்து ரெட், அடுத்து பார்த்த ஸ்டோன் வந்து கிரீன் கலர். அண்ட் அடுத்த வசனத்தை அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஃப்ளோர் மாதிரி ஒரு கடலை போல இருக்கிற கிளாஸ். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுருக்கு sea of glass. அப்படின்னா கடல்னா உங்களுக்கு என்ன கலர் தோணும்? ஜெனரலா கடல்ங்கிற வார்த்தை கேட்கறப்ப உங்களுக்கு ப்ளூ கலர் தான் தோணும். அதே மாதிரி வானத்தை பார்க்கறப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் தான் தோணும். ஸோ sea of glass. இப்போ நான் சொன்ன இந்த 3 கலரும் நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெட், இட் இஸ் கிரீன் அண்ட் இட் இஸ் ப்ளூ. RGBன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நீங்க எந்த லைட் எடுத்துக்கலாமே, எந்த லைட் எடுத்தாலும் கலர் லைட்னு எடுத்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க? RGB லைட்ஸ். எல்லா பப்ஸ்லையும், எல்லா கான்சர்ட்ஸ்லையும், எல்லா உலக பிரகாரமான என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க மெயினா யூஸ் பண்ற லைட்ஸ் எப்படிப்பட்ட லைட்டா இருக்குன்னா இட்ஸ் கால்ட் as RGB லைட். இதுல இருந்து தான் எல்லா கலரும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு நடுவுல தான் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. God dwells in 3 types of stones. இதுல இருந்து வருகிற ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு நடுவுல இருக்கிறதுல தான் ஆண்டவர் இருக்கிறார். அண்ட் இன்னும் ப்ரிடாமினன்ட்டா நீங்க பப்ஸ், பார், டிஸ்கோதெக் இந்த மாதிரி மக்கள்லாம் சொல்றாங்களே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா வணக்கம். என்ன நினைக்கிறேன்? நான் அதான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இந்த லைட்டு வந்து நம்ம அதுக்காக தான் ஸ்பெசிஃபை நம்ம ஸ்டார்டிங்லலாம் பேசியிருப்போம் பார்த்தியா, இந்த வசனத்தை யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்ற மாதிரி. இதை வந்து ஜான் வந்து ப்ராஃபஸியாக ஜீசஸ் அங்கே என்ன பார்த்தாலும் அதை எழுதியிருப்பார் அங்கே இருக்கிறத. நீ ஒரு வாட்டி சொல்லியிருந்த பார்த்தியா, ஞாபகம் இருக்கா? மோசஸ் அந்த சூரியனை நிறுத்தும் போது அவர் வந்து அது ஜோஷுவா நிறுத்தும் போது வந்து என்ன அவர் வியூ பண்ணாருன்னு தெரியாது. மேபி அங்கே மூன் லைட் அதிகமாக இருக்கலாம். நம்ம பார்த்து அவர் என்ன பார்த்து எழுதினாரோ அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு பாட்டோட்டி தான். ஆனால் ரொம்ப ஆப்டாக இருக்குல்ல அந்த RGB ஜாஸ்பரும் எமரல்டும், அதுக்கப்புறம் அந்த sea of glass, ரெண்டும் ரெட்டு க்ரீனு ப்ளூ தான். அதே மாதிரி தான் RGBயும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இப்போ அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியில் ஸ்ட்ரோப் லைட்ஸ் பற்றி சொல்லுவார். ஸ்ட்ரோப்னா தெரியும்ல, அந்த அஞ்சு எரியும், பல்ஸ் ஆகிட்டு இருக்கும், அஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ். அந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து அவர் லைட்னிங்க்கு ஈக்குவேட் பண்ணுறாரு. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு பின்னாடி வந்து லைட்னிங் வந்துட்டு இருக்கும், அதுக்கு நான் அதான் ஸ்ட்ரோப் லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணார். ஸோ இது ஆப்டாக இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியே ஆகணுமா? இப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியே ஆகணும்னு ஆண்டவர் நமக்கு இன்டென்ட் பண்ணியிருந்தானா, இது இந்த மாதிரி பண்ணணும் பண்ணியிருந்தாருன்னா டேபர்நாக்கில் செட் பண்ணுறாருல இஸ்ரேலுக்கு, அந்த கூடாரத்தை, அந்த ஆண்டவருடைய கூடாரத்தை அமைக்கிறதுக்கு பண்ணுறாருல, அது வந்து இட் இஸ் அண்ட் ப்ராக்ஸி காப்பி. ப்ராக்ஸினா லோ ரெசல்யூஷன் வேர்ஷன் மாதிரி, ஹெவனுடைய ஒரு லோ ரெசல்யூஷன் வேர்ஷன் மாதிரி அந்த டேபர்நாக்கிள், அந்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். எப்படி இருந்துச்சு தமிழ்? தமிழில் பேசிட்டா அதான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் ஹோலி பிளேஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். 3 இடத்த தான் வந்து அதை
அப்படியே ஹெவனுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசுவாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், ஆண்டவர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு இன்டென்ட் பண்ணியிருந்தாருன்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா அவர் அங்கேயே அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். மோசேக்கு சொல்லும் போதே இந்த மாதிரி வந்து இந்த லைட்ஸை இந்த மாதிரி மிமிக் பண்ணணும், இதுக்காக இந்த லைட்ஸ் இந்த மாதிரி நெருப்பில் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ லைட்டெல்லாம் இல்லை, என்ன அவங்களுக்கு லைட் சோர்ஸ் வந்து நெருப்பு தான் இருந்திருக்கணும். ஸோ ஆனால் டேபர்நாக்கில் இருந்த லைட் சோர்ஸ் வந்து ஒன்று வந்து அந்த 7 lamps, லேம்ப் ஸ்டாண்ட், அந்த 7 குத்து விளக்குன்னு இருக்கும்ல, அது ஒன்று இருந்துச்சு அந்த ஹோலி பிளேஸில் நினைக்கிறேன், ஹோலி பிளேஸில் தான் இருக்கும். அந்த லேம்ப் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக அவங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறது தெரியணுன்றதுக்காக நெருப்பு வச்சு லைட் வச்சுருக்கலாம். இன்னொன்று என்னுடைய கெஸ் என்னென்னா ஆண்டவருடைய பிரசனம் அங்கே இருந்துச்சுன்னு இருக்குது, ஆண்டவர் எப்போவுமே அங்கே இருந்தாருன்னு இருக்குது. அப்போ அவர் இருந்ததுனால மேபி இஸ் பிரசன்ஸ் வாஸ் ஆல்சோ க்ளோயிங், இதனால இருந்திருக்கலாம். ஆனால் எங்கேயுமே அந்த RGBக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுற மாதிரி அங்கே இல்லை. இது என்னுடைய தாட். ஆண்டவர் நமக்கு அப்படி இன்டென்ட் பண்ணோன்னு அவர் ஆசைப்பட்டு இருந்தாருன்னா நமக்கு அங்கேயே சொல்லியிருப்பார். ஆனால் திஸ் இஸ் ஆல்சோ லைக் ரியலி இட் கோஸ் ரியலி வெல் வித் வாட் ஹி சேயிங். எனக்கு என்ன யோசிச்சுருக்கேன், ஒரு வசனத்தை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாமான்ட்டு, ஆனால் எதுவுமே வரமாட்டேது. we can use any verses. இது நம்ம இந்த வசனத்தை யூஸ் பண்ணலாமே, Matthew 7 judge not lest you be judged. இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்லேருந்து கோட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த வசனத்தை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீ வந்து யாரையும் நியாயம் தீர்க்கவே கூடாதுன்னு யோசிப்பாங்க. நீ என்ன நினைக்கிற? அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். யாரும் ஜட்ஜ் பண்ணாதன்ற மாதிரி. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். I don't think that's what the verse is saying. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் வாசித்தனா அதில் என்ன இருக்கும்னா, Matthew 7 அந்த பேசேஜில் தான் அது வரும், judge not lest you be judged இருக்கும். அதை வந்து யூஸ்வலி பீப்புள் எதுக்கு அதை கோட் பண்ணுவாங்கன்னா, நீ யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்ட்டு. இட்ஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஏன்னா அந்த வசனத்தை படிக்கும் போது do not judge others and you will not be judged, for you will be treated as you treat others. The standard you use in judging is the standard by which you will be judged. நீ எதை வச்சு ஜட்ஜ் பண்றியோ அதே மாதிரி தான் உன்னையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுவாருன்ட்டு. இப்போ அடுத்த வசனம் பாரு. And why worry about a speck in your friend's eye when you have a log in your own eye? How can you think of saying to your friend, let me help you get rid of that speck in your eye, when you can't see past the log in your own eye? Hypocrite, first get rid of the log in your own eye, then you will see well enough to deal with the speck in your friend's eye. உன் கண்ணில் இருக்கிறத முதல்ல எடு, அப்புறமா உன் ஃப்ரெண்டுடைய கண்ணில் இருக்கிறத அவனுக்கு இதுன்னு சொல்லி அதை டீல் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து அங்கே நீ வந்து பண்ணாத, உன் வேலை இல்லைன்னு அது சொல்லியிருந்தாருன்னா, இந்த எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, உன் வேலை இல்லை அது அவனுக்கு சொல்கிறது, அது என் வேலை, உன் கண்ணில் இருக்கிறத மட்டும் நீ பார்த்துக்கோ, நான் சொல்லிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்துக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன் கண்ணில் இருந்துருந்த எடுத்துரு, நீ உன் கண்ணில் இல்லாத போது அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்க்கும்போது அவன் கண்ணில் இருந்துச்சுன்னா அப்போ அவனுக்கு சொல்லுன்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் பி ஏ ஹிப்போக்ரிட். நீயே தப்பு பண்ணிட்டு அதே தப்பை நீயும் பண்ணிட்டு மற்றவனை போய் குறை சொல்லாத, முதல் நீ உன்னை சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் மற்றவங்களை சரி பண்ணி. இப்போ ஜட்ஜே பண்ணக்கூடாதுன்னா நம்ம டிசைனே பண்ண முடியாது. இப்போ நீ ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணாதானே நீ அது சரியா தப்பான்னு டிசைன் பண்ண முடியும். இப்போ டாக்டர் ஃப்ராங்க் டூரெக் நம்மளுக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது போல டாக்டர் ஃப்ராங்க் டூரெக். அவர் ஒன்று சொல்லுவார், எல்லாருக்கும் வந்து நீ காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து உன்னை வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க பாரு, ஏதாவது அவங்கள வந்து ஒரு குறை சொல்லும் போது தான் வந்து ஏன் நீ வந்து ஜட்ஜ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொல்ல மாட்டாங்க. ஆனால் காம்ப்ளிமெண்ட்டு இஸ் அ வே ஆஃப் ஜட்ஜிங், ஆனால் இட்ஸ் அ குட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ பாரு, யூ ஆர் ஜட்ஜிங். இப்போ நீ போட்டிருக்கிற ஷர்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்றது என்னது? ஜட்ஜ்மெண்ட் தான். நல்லா இல்லைன்னு சொல்றது என்னது? ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ நல்லா இருக்குது உனக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் சொன்னா நீ என்ன பண்ணிக்கிற? சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சாதகமா இல்லைன்னா ஏன்டா சொன்ன? புரியுதா? இப்போ ஆண்டவர் இந்த பேசேஜில் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, ஹீஸ் அட்ரஸிங் ஹிப்பாக்ரிசி. இந்த மாதிரி தான் மிஸ்கான்செப்ட் இல்லை நிறைய வசனத்தை ஒரு வசனத்தை படித்தா இப்படி தான் இருக்கும். ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதான் முடி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே முன்னாடியும் படிக்கணும் பின்னாடியும் படிக்கணும், யார் எழுதுனாங்க, யாருக்கு எழுதுனாங்க, எந்த டைமில் எந்த கான்டெக்ட்ல யார் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அந்த வசனத்தோட உண்மையான மீனிங் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஐம் நாட் சேயிங் லைக் திஸ் இஸ் like that, like this is a misconception, like the comparison goes really well, but அதனால தான் நம்ம இது பண்ணுறோம், நம்ம பண்ணணும் அதை தான் பண்ணணும்ன்ட்டு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் வியர்ட். ஏற்றுக்க முடியாது ஐ திங்க் இட்ஸ் வியர்ட். லைக் he may be right, we don't know, எனக்கு தெரியாது. அண்ட் what I'm saying is அந்த கம்பேரிசன் ரைட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு அது கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அது அங்கே இருக்குது, அதனால் நம்ம பண்ணணும்
அது ப்ரெஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அது ப்ரெஸ்கிரிப்ஷனை நீ பண்ணியே ஆகணுன்றது தான். டாக்டர் மாத்திரை ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது வந்து நீ சாப்பிட்டு ஆகணும்னு தான் கொடுப்பாரு. சாய்ஸ் எல்லாம் இல்லை, வேணா சாப்பிடுப்பான்னு இல்லை, சாப்பிட்னா போயிட வேண்டியது தான் எழுதி கொடுப்பாரு. அது பேர் தான் ப்ரெஸ்கிரிப்ஷன். இதனால நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இப்போ அதை யோசிக்கிறது வந்து கொஞ்சம் வியர்டானு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் அதை பற்றி யோசிக்கல. புரியல. எவ்வளோ பேர் டாக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்களே. அப்படியே நம்ம யோசிக்கிறது ஒரு மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு யாருக்கு ரிவீல் பண்ணணும்னு யோசிச்சிருக்காரோ அவங்களுக்கு தான் ரிவீல் பண்ணுவாருன்னு வச்சுப்போமே. ஏசப்பா, லெட்ஸ் கிவ் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட். தி ஒன்லி திங் தட்ஸ் வியர்ட் அபவுட் இஸ் லைக் பிரிஸ்கிரைபிங் இட். தட் இஸ் இட். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு லைட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்ட்ரோப் லைட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோப் லைட்னா பளிச்சு பளிச்சு கண்ணில் அடிக்கிற மாதிரி லைட்ஸ் அடிக்கும். இது வந்து பார்ல மற்ற கான்சர்ட்ஸ்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம சர்ச்சில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் வந்து சபைக்குள்ள வந்துருச்சு, என்னடா சாத்தானோட வேலை மாதிரி சபைக்குள்ள பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி உலக காரியங்கள்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இங்கே சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இடி முழக்கம் இருக்கும், அங்கே மின்னல்கள் இருக்கும். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு பின்னாடி நீங்க அப்படியே வாசிடுவாங்க. 4 அதிகாரம் 3, 4, 5, 6 வாசிடுவாங்க. ஒரு பெரிய இடி முழக்கம் இருக்கும், அங்கே லைட்னிங் இருக்கும். லைட்னிங்னா மின்னல் வந்து கண்டினியூஸாக விழுந்துட்டே இருக்கும். இந்த மின்னலை ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரோப் லைட்ஸ். இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா டிஸ்கோ, எல்லா பப், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ லைட்டிங் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், RGB லைட்டை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது கிளாஸ் ஃப்ளோர். எப்படின்னா ஒரு கிளாஸ் ஃப்ளோரை நீங்கள் கடைசியாக எங்கே பார்த்துருக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ தெக்லையும் பப்லையும், அப்புறம் அந்த காலத்து 80ஸ்ல அந்த ஆக்டர்ஸ்லாம் ஆடுவாங்க, அவங்க வந்து இந்த கிளாஸ் ஃப்ளோர் மேலே நின்று ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கிளாஸ் ஃப்ளோர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்துக்கு வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக sea of glass floor. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற காரியங்களும் பப்புக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்லுகிற சிங்காசனம் எப்படி இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் அதெல்லாம் வாசிக்கிறப்போ யோவானுக்கு ஆண்டவர் விஷனை கொடுக்குறாரு. அவன் எல்லாத்தையும் விஷனில் பார்த்து யோவான் எழுதி வைக்கிறாரு. ஸோ அதுக்கும் இந்த பப்புக்கும் டிஸ்கோக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டன் இஸ் நாட் அண்ட் கிரியேட்டர். ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துறப்போ அவர் சிருஷ்டிகராக தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறாரு. நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, அவர் நல்லவர், போதுமானவர், இம்மானுவேல், எபினேசர், அதெல்லாம் அப்புறம் வருது. அவர் ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை அவர் சிருஷ்டிக்கிறவராக அவரை வெளிப்படுத்துறாரு. So God is the creator. Satan is not a creator. சாத்தான் வந்து உருவாக்குறவன் கிடையாது. சாத்தான் எதுக்கு தெரியுமா பிதாவா இருக்கிறான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பாவம் தான் அவனோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல காணப்படுகிற மோசமான காரியங்கள் தான் சாத்தானோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து எனி கிரியேட்டிவ் திங், இதை நான் பேசுறேன் மைக்கா இருக்கலாம், இதை கேப்சர் பண்ற இந்த கேமராவா இருக்கலாம், எனக்கு பின்னாடி இருக்கிற லைட்ஸா இருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்கிற லைட்ஸா இருக்கலாம், எனி கிரியேட்டிவ் திங் இஸ் நாட் ஃப்ரம் சேட்டன். நம்ம என்ன நினைக்கிறோம், உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். Absolutely 100% agree. ஏன்னா அதுக்கு அவசரமே இருக்குல்ல, சேட்டன் கம்ஸ் டு ஸ்டீல்னு இருக்கு. ஆமாம், சேட்டன் எப்பவுமே வந்து he doesn't have the power to create. So he can only copy from what God has already done, and mostly he corrupts what God has done. Okay. அவர் ஒன்று படைச்சிருப்பாரு, அதை எடுத்து அவன் நாசனம் பண்ணிடுவான். நாசனம் பண்ண உடனே அதுக்கு அது ஆப்போசிட் ஆயிரும். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாரு. ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட் நல்லா இருக்கும், அதை எடுத்து அவன் வந்து கொஞ்சம் வேற ஒன்று கலந்துருவான், கரப்ட் ஆயிரும், அது அதுக்கு ஆப்போசிட் ஆயிரும், அந்த ஒரிஜினல் கிஃப்ட்டுக்கு ஆப்போசிட் ஆயிரும். ஸோ அவனால் கிரியேட் பண்ண முடியாது, அவனால் வெறும் கரப்ட் தான் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட் தட் he made. God reveals himself as a creator. ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு பைபிளில் திறந்தோடனே Genesis 1ல he's a creator. So I think as a creative that is also really entertaining to me. ஆண்டவர் படைக்கிறாரு ஒரு காரியத்தை, எதுவுமே இல்லை அங்கேருந்து இஸ் பிரிங்கிங் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் நத்திங். அதுதான் நம்ம ஆண்டவர். ஸோ நானும் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும் போதோ, ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணும் போதோ கொஞ்சம் ஆண்டவர் மாதிரி நம்ம எதுலேயும் இல்லாமல் இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம்ன்ற மாதிரி, இமேஜ் ஆஃப் காட்ன்ற மாதிரி. ஸோ தட்ஸ் அ W பாயிண்ட். ப்ளே வந்துச்சு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அதான் டிபேட் பண்றாங்க, உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, எவ்வளவு பரிசுத்தமான இடம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறதோ அந்த மகிமையை திருடி கொள்கிறதுக்கு தான் சாத்தான் விரும்புறான். அந்த க்ளோரியை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புறான். அவன் பிரச்சனை அதுதான், லூசிஃபர் ப்ராப்ளமே அதுதான். ஆண்டவருக்கு ஒப்பாவே, ஆண்டவருக்கு மேல போவேன் அவன் நினைச்சான், உடனே பரலோகத்துல இருந்து ஆண்டவர் தள்ளிட்டாரு, நரகத்துக்கு ஆண்டவர் தள்ளிட்டாரு, அவனோட கூட தேவதூதர்கள் சில பேர் வந்து விழுந்துட்டாங்க நம்ம வாசிக்கிறோம். ஓகேவா, அவன் பிரச்சனையை மகிமையை அவன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஓகேவா, அதனால தான் ஆண்டவருடைய சிங்காசனத்தை எல்லாத்தையும் இந்த உலகத்து காரியங்களுக்கு, பாவ காரியங்களுக்கு, மோசமான காரியங்களுக்கு எடுத்து போய் யூஸ் பண்றான். டெக்னிக்கலி எங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கணும்னா நம்ம சபைக்கு யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம த்ரோன் ரூம் வர்ஷிப்பை தான் நம்ம ரெப்ளிகேட் பண்றோம். ஆராதனை பரலோகத்துல இப்படி இருக்கு. ஜெனரலாவே எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் ஹெவன் டு எர்த். பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்குதோ அதே போல இந்த உலகத்திலும் ஒரு ராஜ்யம் இருக்கணும். See, we are trying to copy how the heaven will be. heaven எப்படி இருக்குதோ அந்த ஹெவனோட கான்செப்டை இந்த உலகத்துல கொண்டு வர நம்ம ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாம இயேசுவோட எண்ணமும் அதுதான். பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வைக்க வந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு. So everything is directed downwards. மேல இருந்து கீழ தான் everything is directed downwards. So ஆப்டான வர்ஷிப்ல இந்த கலர் லைட்ஸ் எல்லாம் டெக்னிக்கலா இருந்திருக்கணும். நம்ம யூஸ் பண்ணாதனால சாத்தான் எடுத்து போய் அவன் மகிமைக்காக வெளியே யூஸ் பண்ணிருக்கான். இங்க நம்ம வர்ஷிப் கொடுத்த டெஃபினேஷனை கொஞ்சம் திரும்ப ரிமைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வர்ஷிப் இப்போ இவர் சொல்கிறத பார்த்தோன்னா, இவர் கொடுக்குற வர்ஷிப்புக்கு பற்றி பேசுகிறது பார்த்தோன்னா, வர்ஷிப் வாட் த வே ஹீஸ் டிஃபைனிங் இட் கன்ஃபைன்ஸ் வர்ஷிப் டு ஜஸ்ட் சாங்ஸ். ஆமாம், அந்த என்விரான்மெண்ட்டும் அந்த சாங்ஸ் பாடுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் like we talked about in that episode, it is a lifestyle of
த லைஃப் ஸ்டைல் தட் இஸ் டெடிகேட்டட் டு யுவர் டாப் ப்ரையாரிட்டி. உன்னுடைய பாடுறது மட்டும் இல்லை, நீ வாழ்ந்துக்கிற உன்னுடைய லைஃப் ஸ்டைலே, உன்னுடைய பிஹேவியரே ஆண்டவரை ஹானர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான், அதுதான் வர்ஷிப். நம்ம அதை பார்க்க இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டியில் தான் வந்து நம்ம வர்ஷிப்னு சொல்லும் போது பாட்டு அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் வெளிலலாம் பாரு, இப்போ ஹிந்துவிசம் எடுத்துக்கோ, முஸ்லிம்ஸ் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட, இஸ்ரேலே கூட இந்த பேல் வந்து ஒரு ஐடல், இஸ்ரேலில் ஜனங்க வர்ஷிப் பண்ண பேல், ஆஸ்த்ராட், இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே பாடினாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து அவங்களுக்கு வேறு நிறையா வர்ஷிப் மெத்தட்ஸ் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் பண்ணுறது, பிளட் சாக்ரிஃபைசஸ், அவங்கள கட் பண்ணிக்கிறது, இதெல்லாமும் தட் வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் டு தட் ஐடல். ஸோ அந்த ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், நிறைய வேரி ஆகிட்டே இருக்கும். அதே த சேம் வே singing songs, being loud at church is also like an act of worship, a form of worship, நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி. பட் worship actually what I think is your lifestyle that is dedicated to God. அவருக்கு உன்னுடைய மொத்தத்தையும் சரண்டர் பண்ணுறது தான் வர்ஷிப்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளே. That's a good definition. சொல்கிறோம். சர்ச்சில் லைட் போடுறதுனால உலகம் உள்ள வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுவார். அடுத்து நான் சவுண்டுக்கு வரேன். இப்போ இடி முழக்கம் ஆண்டோடைய சிங்காசனத்தில் இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இடி முழக்கம் என்ன? சப்வூஃபர் தான், லோ எண்ட்ஸ் தான். இடினாலே டும்னு தான் கேட்கும், ரொம்ப ஸ்க்ரீச்சியாக இருக்காது. சப்வூஃபர் மாதிரி. சப்வூஃபர் நம்ம சர்ச்சில் போட்டால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா பப்ல இருக்கிற மாதிரி கும்மு போட்டு இருக்கீங்களா, ஆண்டவருக்கு எப்படி மகிமை போகும், உங்களுக்கு தான் மகிமை சேர்த்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், அங்கே ஆண்டோடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இடி முழக்கம், தண்டர் இருக்கு. ஸோ பேசிக்காக ஆண்டவர் எந்த இடத்துல தெரியுமா வீட்டு இருக்காரு? ஒரு நாய்ஸி லவுட் என்வாயர்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. ஒரு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான தேவ தூதர்கள் ஆண்டவர் பரிசுத்தர்னு ஓயாம ஆராதிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சத்தம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கத்தினாலே பயங்கர லவுடா இருக்கும். ப்ராபபிலி பக்கத்துல இருந்து கூட வந்துருவாங்க. ஒரு தேவதூதன் கத்தினாலே ஒரு பெரிய இடி முழக்கம் போல இருக்கும். அங்க லட்சக்கணக்கான தேவதூதர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. சோ காட் லவ்ஸ் a noisy environment. அப்போ அமைதி ஆராதிக்கிறதுல ஆண்டவர் இல்லையா? டெஃபினட்டா இருக்காரு. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவர் அமைதியின் வழியாக பேசுகிறார். he talks with a still voice. அதெல்லாம் உண்மைதான். பட் when we come as a congregation, நம்ம ஒரே சரீரமாக, ஒரே மனப்பான்மையோட, ஒரே எண்ணங்களோட, ஒரே பாஷையோட ஒன்னு கூடி ஆண்டவர் ஆராதிக்கிறப்போ நம்ம ஏன் கைத்தட்டி ஆராதிக்கிறோம், ஏன் சத்தமா ஆராதிக்கிறோம்? பிகாஸ் God we are trying to replicate the throne room worship. சிங்காசனத்துல ஏறெடுக்கப்படுகிற ஆராதனையை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்றோம். சோ லவுட் வால்யூமா இருக்கட்டும், சப்வூஃபரா இருக்கட்டும், அது உலகத்துல இருந்து வரல, பரலோகத்துல இருந்து சாத்தான் அவன் மகிமைக்கு அவனுக்கு எடுத்துக்கிறான். டெக்னிக்கலா நம்ம சர்ச்சில் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப எல்லாமே உலகத்துல இருந்து உள்ள வந்துச்சு நம்ம சொல்லி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிறது பாஸ்டர்ஸ் கிட்ஸாக இந்த சவுண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து பயங்கரம் ஆமாடா சொல்கிறா பேசுகிறான்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து சவுண்டு நம்ம சர்ச்சிலலாம் பண்ணும்போது நானும் இப்படி தான் யோசிப்பேன். பயங்கரம் குவாலிட்டியாக இருக்கணும், நாங்கள் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக கிளியராக நல்லா லவுடாக கேட்கணும், அழகாக மெலடியாக நல்லா எப்படி சொல்கிறது, பாட்டு இனிமையாக கேட்கணும். கேட்குறதுக்கு பாட்டு ஒழுங்காக நல்லா கேட்டுச்சுன்னா, அது கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா தானே நமக்கு நல்லாயிருக்கும். கேட்குறதுக்கு நல்லா கேட்டால் தான் அப்போ தான் நம்மளுக்கும் பாடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நானும் வந்து இப்படி தான் சவுண்டு வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லவுடாக, ரொம்ப சத்தமாகிடுச்சுன்னா நாய்ஸ் ஆகிடும், அது ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ எவ்வளோ லவுடாக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி எவ்வளோ லவுடாக பண்ண முடியுமோ அவ்வளோ லவுடாக வந்து நம்ம மிக்சரில் நம்ம செட் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மம்மியே சொல்லியிருக்காங்க, ரொம்ப சத்தம் வைக்கிற நீ, கும்முனுக்குது ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்லுவேம்மா ப்ளசண்ட்டாக இருந்தால் தான்மா நல்லாயிருக்கு. ஆனால் தம்பிங்கெல்லாம் இருக்காங்களே சின்ன பசங்க அண்ணாங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மியூசிக் நல்லா கேட்கும், நல்லா பேசியாக தம்பியாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ஜாலியாக சந்தோஷமாக பாடுவாங்க. ஆனால் மம்மி அவங்களுக்கெல்லாம் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சத்தமாக இருக்குதுப்பா, உள்ளுக்குறத டேடி சொல்லிட்டு உள்ளுக்குறதெல்லாம் வெளில வந்துடுற மாதிரி இருக்குதுடா வேறு. ஆனால் வந்து நாங்கள் சொல்லுவோம் டேடி அதான் டேடி நல்லா இருக்கும், சவுண்ட் நல்லா இருக்கணும் டேடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சவுண்ட் ஐ திங்க் அந்த ஹையர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக ஆண்டவருக்காக பண்ணோன்ற மென்டாலிட்டியில் தான் இந்த ப்ரொடக்ஷனில் சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் நல்ல மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க அப்படி தான் யோசிச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ ப்ளே. எல்லாமே உலகத்துல இருந்து உள்ள வந்துச்சு நம்ம சொல்லி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து எடுத்துக்கலாமே, இப்போ ஜென்ரா சொல்ற காரியம், ஏன் சர்ச் வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஒயிட்டா தான் இருக்கணும், ஆண்டவரோட சம்பந்தப்பட்டதெல்லாம் அப்படியே சாலமா இருக்கணும், அப்படியே நீட்டா இருக்கணும், பேலா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட ஆசை. தட் இஸ் கிரேட். ஒயிட் இஸ் a great கலர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் உலகம் உள்ள வருகிறது கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கு. இப்போ லைட்ஸ் ரொம்ப அவசியமா, ஸ்பீக்கர் ரொம்ப அவசியமா, இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப அவசியமானா? ஜென்ரலாகவே ஒரு இப்போ ஃபஸ்ட் இவாஞ்சலிக்கல் ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து டிவியில் ஃபஸ்ட் எப்போ வந்தாருன்னா 1960s வந்தாருன்னா, தப்பான காரியங்கள், போனோகிராஃபி அண்ட் திங்ஸ்லாம் 1930s டெலிவிஷன்லையும் டிவிலையும் வந்துச்சு. ஆஸ் அ மீடியா பர்சன், ஆஸ் அ கிறிஸ்டியன் ஹூ ரெப்ரசன்ஸ் மீடியா, நம்ம எப்போவுமே ஒரு 30 years 40 years வந்து நம்ம பேக்காக தான் இருக்கிறோம். நமக்கு முன்னாடி போய் சேரக்கூடாத விஷயம்லாம் போய் சேர்ந்துருது. அவங்கலாம் ஃப்ரண்ட்ல இருக்காங்க, உலக காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, நம்ம ஆண்டவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையுமே லேட்டாக கொண்டு போய் என்னால் கொஸ்டின், ஏன்னா அவர் சொன்னது வேலிடாக இருக்குது. என் மம்மி சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் நாங்களாம் இருக்கும்போது அப்போவே டிவி வந்துச்சு. வரும்போது யாரோ ப்ராஃபசைஸ் பண்ணாராம் வீட்டுக்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டுக்கெல்லாம் சாத்தான் வரும்போது வீடாக டிவியை அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு.
இவர் சொன்னாது அதுதான் அதே மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நம்ம டிவி இன்னும் போது நிறைய பேர் வந்து தப்பான விஷயத்த பார்க்குறாங்க, இதெல்லாம் வருது. நான் இன்டர்நெட்டில் கொஞ்சம் எனக்கு இன்டர்நெட்டை நேவிகேட் பண்ண தெரிஞ்சிச்சோ அப்போ வந்து நான் பார்க்கும்போது இந்த யூடியூப் வீடியோஸு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னே வச்சுப்போமே, வெறும் சர்ச்சுன்னு இல்லாமல் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாம் எடுத்தோன்னா அதையும் வெஸ்ட்டில் அமெரிக்கா இப்போ பாலிவுட் ஹாலிவுட்னே வச்சுக்கோங்க, பயங்கரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் குவாலிட்டியில். அவங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும், இவங்க வந்து எங்கேயோ இருப்பாங்க. சிலது வந்து அவங்களுக்கு கம்பேரபிளாக இருக்கும், சிலது வந்து அதோட ஜாஸ்தி தான், எப்பயாவது ஒரு முறை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த ஸ்டாண்டர்டே அவ்வளோதான், அந்த ஸ்டாண்டர்டே வந்து அவ்வளோ ஹையான ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து எப்பயாவது ஒரு முறை அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேலே பண்ணுவோம். ஸோ இதை பார்க்கும்போது நானும் அந்த அப்சர்வேஷன் பண்ணேன். நான் சொல்லுவேன் ஒரு 15 இயர்ஸ் 7 இயர்ஸ் 15 இயர்ஸ் to 20 இயர்ஸ் பின்னாடி இருந்தோம். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குலேயும் ஃபோன் இருக்குது, இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் நிறையா இருக்குது, இதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கற்றுக்குறோம். இப்போ வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் நம்ம பின்னாடி இருக்கிறோம். அந்த மாதிரி நானும் அப்சர்வ் பண்ணியிருப்பேன். நான் மம்மிக்கிட்ட டாடிக்கிட்ட நான் இப்போ அண்ணாங்கிட்டலாம் கூட பேசும்போது சொல்லியிருக்கேன். இதை நம்ம வந்து அவங்க பண்ணாங்கன்னா ஒரு 20 வருஷம் 15 பிறகு தான் நம்ம பண்ணுவோம், நம்மலாம் இப்போ சொன்னால் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, அப்புறமா 20 வருஷம் ஆகிட்ட பிறகு அதே தான் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம சொல்லும் போது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஸ்டாண்டர்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களா ஆயிட்டாங்க. தே வாண்ட் டு டூ த பெஸ்ட் ஸ்டஃப் டு லைக் show people that they can do the best stuff. அவங்களுடைய மோட்டிவ் அதுவாக இருக்கும். they are highly motivated to do the best stuff, so they get there first. நம்ம கிறிஸ்டியன் ஃபீல்டில் ஸ்பெசிஃபிக்காக we don't have that like selfish motivation. நம்ம பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக we don't have that selfish motivation. We always think like I have to do this for God. நான் இது வந்து ஆண்டவருக்காக பண்ணுறேன்னு யோசிக்கிறதுனால நிறைய டைம் நம்ம சாஃப்ட் ஆயிரும். இது இருந்தால் பரவாயில்ல, இது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி. அவங்க அப்படி இல்லை, இது இருந்தே இருக்கணும்னு பண்ணுறதுனால they grow really fast. We are always playing catch up with them. நம்ம கேட்சப்னா அவங்க முன்னாடி ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி நம்ம ஓடினு இருப்போம். அப்போ அப்படிதான் பார்க்கும்போது அவர் அண்ணா சொன்ன மாதிரி தான் அப்படி தான் இருக்குது. அது முன்னாடி வந்ததுனால நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா இதனடா இது சர்ச்சுக்குள்ள. So that's like a really good observation. Like I agree with it. அவங்க முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் வியர்டா தெரியுது. அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தோன்னு வச்சுக்கோயே, அவன் முதல்ல பண்ணிட்டான் அதனால நான் பண்ண மாட்டேன், அவனை பார்த்து பண்ண நான் யோசிக்கிறோன்னு வச்சுக்கோயேன், எதையுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்மளுடைய இந்தியன்ஸுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்போ 1900s 1800s எப்படி இருந்துச்சு? வேஷ்டி சட்டை அந்த மாதிரி சும்மா ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஷர்ட்டு போடுறது பாரு, நான் ஜீன் ஜாக்கெட் போட்டு வச்சுட்டு இருக்கேன். இப்போ அவன் பண்ணிட்டான் நான் பண்ண மாட்டேன்ட்டு இருந்தோன்னா அவ்வளோதான், வளர மாட்டோம். அவங்கெல்லாம் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வில் பி லேட். eventually we'll get to that standard. அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஸ்டார்டிங்கில் அந்த சேஞ்ச் ஆகுது பார்த்தியா. எப்போவுமே ஒரு சேஞ்ச் ஆனவுடனே வியர்டாக பார்ப்பாங்க எல்லாரும், எதுக்கு என்னத்துக்குன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் போக 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 எல்லாம் ஏற்றுக்குவாங்க, பிகம் அ நார்ம். தொண்டையே போயிருச்சா? இல்லை, we have to sober up. இது ஏன் நம்ம பேசணும்னா ஒரு மெயின் டேக்அவே இதுலேருந்து, as a church we have to mature. Okay. I always push this idea. Don't change the content, change the packaging. Times are changing. ஆண்டவரே சொல்கிறார் ஒரு இடத்துல, கண்டம் பண்ணுறது அது ரிபியூக் பண்ணுற அப்போ தான் சொல்லுவார் ஆண்டவர், இதை வானத்தில் வர சயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டைமை வந்து உங்களுக்கு நிதானிக்க தெரியுது, சீசன்ஸை நிதானிக்க தெரியுது, ஆண்டவருடைய வருகையை மேசையா வந்தது அவர் வந்ததை உனக்கு பார்க்க தெரியலையான்னு திட்டுவார் ஆண்டவர். அந்த மாதிரி இந்த சீசன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். we have to, ஆண்டவர் இன்னொன்று சொல்லுவார், we have to be wise as serpents and gentle as doves. இப்போ ஆண்டவர் எதுக்கு சர்பண்ட்டை பாசிட்டிவ் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, இவங்களே ஆண்டவர் சொல்லாமல் வேறு யாருன்னா சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பாம்பை யூஸ் பண்ணுறான் அவன் எக்ஸாம்பிளா, பிசாசுவன். ஆண்டவர் சொல்லன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ we have to mature, change the packaging. இப்போ நம்ம கையில் we have a really powerful tool called media. நம்ம இங்கே பண்ணுற விஷயம் வந்து உலகத்தில் வேறு ஒரு கார்னரில் இன்டர்நெட் இருக்கவனுக்கு போய் சேரும், அவனுக்கு அது ஆண்டவர் பேசுவார் அது மூலியமாக. இப்போ நம்ம ஆடியன்ஸ்லேயே வந்து 4% ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து இருக்குன்றிருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 2% இருக்குன்றிருக்கு. ஸோ பாரு, நம்ம இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கோம், இங்கேருந்து பண்ணி நம்ம போடுற வீடியோஸு நம்ம பண்ணுற கண்டென்ட்லாம் அங்கே போய் ரீச் ஆகுது. அந்த பவர் யோசித்து பாரு.
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ரெவல்யூஷனில் கூட அப்படி தான் முடியும். நான் அந்த 2 விட்னஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? அவங்க செத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் படிக்கும் போது உலகமே பார்க்க அப்படின்னும் போது எந்த மொழியில எப்படி உலகம் பார்க்கணுன்ட்டு இப்போ வந்து அந்த 2 விட்னஸ் வந்து செத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி பார்ப்பாங்கன்ட்டு. ஸோ அப்போ ஏசப்பாவே மீடியா யூஸ் பண்ணியிருக்காருங்க, நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ வி ஹாவ் டு லைக் சோபர் அப், சேஞ்ச் த மீன்ஸ் தட் யூ கெட் த மெசேஜ் டு பீப்புள். இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து ஸ்ட்ரீட்டாக போய் ப்ரீச் பண்ணி அப்படி தான் வந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, நிறைய பேர்கிட்ட மெஜாரிட்டி கிட்ட ஃபோன் இருக்குது. ஸோ வி கேன் ரீச் தெம் ஈவன் ஃபாஸ்டர். ஸோ மெசேஜை சேஞ்ச் பண்ணாத, பைபிளில் இருக்கிறது எதையும் மாற்றாது. அதை மாற்றினா அது வந்து ஹெரசி, அதை நீ வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஆயிடுவேன். அதை மாற்றக்கூடாது. டோன்ட் சேஞ்ச் தி கண்டென்ட், டோன்ட் சேஞ்ச் தி மெசேஜ், பட் சேஞ்ச் த மீடியம் தட் யூ யூஸ் டு ப்ரீச் த காஸ்பிள். இந்த பேக்கேஜிங் மாத்துறப்ப, இதை சேஞ்ச் இதை அப்டேட் பண்ணுறப்ப தான் நிறைய இந்த கன்ஃபியூஷன், இந்த கான்ட்ரவர்சி, புதுசாக பேச்சு வருது. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு ஹாவ் அ மெச்சூர் மைண்ட் செட். அதனால என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே வந்து ஐடியல், எல்லாமே நல்லதுன்ட்டு இல்லை. தேர்ஸ் ஆப்வியஸ்லி திங்ஸ் தட் ஆர் லைக் ரியலி பேட், லைக் திங்ஸ் தட் ஆர் ஈவில். they may look good on the outside, but they may have like, it might have like really worse evil consequences. இது டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்ஷன். எதுக்காக பண்ணுற அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். இஃப் யோர் இன்டென்ஷன் இஸ் பேட், கண்டிப்பாக அது ஈவில் தான். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசணும்ல, இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, we have to be wise, we have to be godly, and at the same time we have to always think about like, how do I level up, how do I like go one step further. ஒரு விஷயத்த நான் ஆண்டவருக்காக இப்போ வீடியோ எக்ஸாம்பிளே வச்சுக்கணுன்னா, ஒரு வீடியோ ஏசப்பாக்காக பண்ணுறத நான் வந்து ஒரு 7 out of 10 பண்ணேன்னா, அடுத்த வீடியோ நான் பண்ணும்போது 10 out of 10 பண்ணுவேன். அந்த மென்டாலிட்டி இருக்கும்போது தான் நம்ம வந்து வளர முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த இன்டென்ஷன், ஆண்டவருக்காக எனக்காக அவன் பண்ணுறான்னு ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ I think the key takeaway is to like be wise, like I said earlier, like God said, like Jesus said, be wise as serpents and also gentle as doves, and be very careful to like discern between what's like good and bad, and like what is actually godly and what is from the devil.